ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்திருந்தோம். அது குறிப்பாக சொல்ல போனால் யாழ் வட்டுக்கோட்டை சிந்தாங்கனி பகுதியைச் சேர்ந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல் நேற்றைய தினம் போலீசார் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை, அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலை தரப்பில் அவருடைய மரணம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. 11/2 இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள குறித்த அறிக்கையில் உயிரிழந்த இளைஞன் 19 வயதான சந்தேக நபர் ஐஸ் மற்றும் கொக்கையின் பயன்பாடுகளுக்கு உட்பட்டிருப்பது உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது உடற்கூற்று பரிசோதனையில் அவர்கள் கூறுவது போன்று நாம் நேற்றொரு விடயத்தை கூறியிருந்தோம். போதைப் பொருள் பயன்படுத்தினார்களா என்பது தொடர்பான உடற்கூற்று பரிசோதனையும் இடம்பெற்று வருகிறது என்பதை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருந்தோம். இதில் பல முரண்நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை தொடர்பில் பார்ப்பதற்கு இன்று முக்கியமாக நாம் உங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்கிறோம். வாகனத்தில் இருந்த மற்ற 2 சந்தேக நபர்களும் குறித்த இளைஞனினுடைய உறவுக்காரர்கள் என்று கூறப்படுகிறது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் ஒரு சந்தேக நபர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தமை உறுதிப்படுத்தப்படுகிறது. குறித்த இளைஞனின் உறவினர் ஒருவர் பயன்படுத்தியும் உறுதிப்படுத்தப்படுகிறது. குறித்த வாகனத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சகிதம் பரிசோதனை செய்த போது டல்பின் ரக வாகனம் என்றும் அந்த பரிசோதனை செய்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி குறிப்பிடுகின்றார். 17 கிராம் 500 மில்லி கிராம் கஞ்சா, ஒரு வாள், ஒரு கத்தி, ஒரு கயிறு மற்றும் மாட்டு சாணங்கள் அதில் அடையாளப்படுத்தப்பட்டதை அவர்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். அதுவும் சிக்கல் அல்ல. அது நேற்றைய தினம் அந்த புகைப்படத்தையும் பார்த்திருந்தீர்கள். குற்றம் நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வான் ஊர்காவல்துறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வாகனமா அல்லது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்பதை அறிய ஊர்காவல்துறை காவல் நிலையமும் யாழ்ப்பாண பிரிவு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு பணியகமும் உதவி காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வாகனம் மாடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதா, கால்நடைகள் கடத்தலுக்கு அல்லது வேறு எதுவும் குற்றச்சாட்டுகள் தொடர்பானதா என்ற ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுகிறது. இந்த விசாரணை குழு அமைத்ததிலும் ஒரு சிறு முரண் இருக்கின்றது. இந்த விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும், சுயாதீனமான ஒரு விசேட விசாரணை குழு அமைக்க வேண்டுமே ஒழிய யாழ் மாவட்டத்துக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு போலீசாரும் இந்த விசாரணை குழுவில் இருப்பது என்பது அந்த விசாரணையை திசை திருப்புவதற்கு அல்லது வேறு ஒரு கோணத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் இந்த போலீசாரினுடைய உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையை பாருங்கள். அந்த அறிக்கையிலே அவர்கள் கூறுகின்றார்கள், 2026 பிப்ரவரி 10 அதிகாலையில் ஊர்காவல்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி சந்திக்கரையில் சந்தேகத்துக்கிடமான வேனை நிறுத்த காவல்துறையினர் சமிஞ்சை செய்ய போது வேன் தொடர்ந்து சென்ற போது போலீசார் வேன் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதுவும் ஒரு முரணான தகவல். அதற்கு பின்னர் வருகிறோம். வேனில் பயணித்த 19 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த பின்னர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இறந்திருக்கின்றார் என்று போலீசினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை வருகிறது. அது நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதா இருக்கும். அதில் பல விடயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள். அவற்றுக்கு நாங்கள் பின்னர் பார்ப்போம். குறித்த இளைஞரின் பிறப்பு சான்றிதழை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதில் அவர் 2008ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 9 பிறந்திருக்கிறார். அப்படியாயின் அவருக்கு இப்போது 17 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. 17 வயதும் அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது போலீசாரினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையில் 19 என்கின்றது. உறவுக்காரர்கள் 17 வயது என்பதை நேற்றே உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஏன் இந்த ஒரு குழப்பமான அறிக்கையை போலீசார் வெளியிட வேண்டும்? இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா? அவர்கள் செய்த குற்றம் சரியா பிழையா என்பதற்கு அப்பால் இவ்வாறான செயற்பாடுகள் போலீசார் தரப்பில் ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது போலீசாருடைய அறிக்கையிலே நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான வேனை காவல்துறையினர் சமிஞ்சை செய்த போது வேன் தொடர்ந்து சென்ற போதுதான் போலீசார் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக. ஒரு வாகனம் நிறுத்தாமல் சென்ற போது துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டால் அந்த வாகனத்தின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது அந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவது என்பதல்ல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற போது அந்த போலீசார் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். குறித்த இளைஞர் அல்லது குறித்த சம்பவத்தோடு தொடர்பானவர்கள் பிழை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் மாற்றமில்லை. ஆனால் போலீசார் இதில் நடந்து கொண்ட விதம் என்பது முற்றுமுழுதாக பிழையாக இருக்கின்றது. அந்த குறித்த வேனை பார்த்தீர்கள் என்றால் 15, 16ஆம் இலக்கமிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 சன்னங்கள் சென்ற பகுதி இலக்கமிடப்பட்டிருக்கிறது. அவை நேராகவே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த வேன்
அந்த வீதியின் அருகிலே மிகவும் நேர்த்தியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஓடுகின்ற போது துப்பாக்கி பிரயோகம் நடத்தி இருந்தால் அந்த வேனினுடைய தன்மை மாறுபட்டிருக்கும். ஒன்றில் அந்த வேன் நிற்கின்ற இடத்திலிருந்து சற்று வெளியிலே அங்கு விபத்தொன்று ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அந்த அந்த வீதியை விட்டு வெளியிலே சென்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த 4 வேனினுடைய சக்கரங்களும் நேர்த்தியாகவே நிற்கின்றன. எந்த ஒரு சறுக்கலோ அல்லது எந்த ஒரு திசையை நோக்கியுமே திரும்பி இல்லை. இப்படி பார்க்கின்ற போது இந்த துப்பாக்கி பிரயோகத்திலே வந்தவர்கள் குற்றம் செய்தார்களா குற்றம் செய்யவில்லையா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதை அனுமதிக்க முடியாது என்கின்ற கருத்து பொதுவாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இதனை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இப்போது அவசரகால தடை சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. அவ்வாறு நடைமுறையில் இருக்கின்ற போது என்ன இடம்பெறும்? இவ்வாறான சம்பவங்களில் போலீசாரினுடைய நடவடிக்கைகள் ஏன் எல்லை மீறி செல்லுகின்றது? குறித்த சம்பவங்கள் எல்லை மீறி செல்லுகின்ற போது இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கின்றது? நேற்று போலீஸ் ஊடக பிரிவினுடைய அறிக்கையில் குழப்பம் இருக்கின்றது. குறித்த இளைஞனினுடைய வயதை 17 என்று அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். 10/2/2026 அன்று காலை ஊர்காவல்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி சந்திக்கரையில் சந்தேகத்துக்கிடமான வேனை நிறுத்த போலீசார் சமிஞ்சை செய்தனர். ஆனால் அந்த வேன் உத்தரவை மீறி மண்டைதீவை நோக்கி சென்றபோது அந்த நேரத்தில் மண்டைதீவு சாலை தடையை ஆய்வு செய்து அல்லைப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த ஊர்காவல்துறை OSC ஜீப்புக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ஜீப் வேனை நிறுத்த முற்பட்டது. ஆனால் வேன் தொடர்ந்து தப்பிச் சென்றதால் வேன் ஓட்டுநர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. வேன் தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக ஓட்டுநர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது ஓட்டுநர் காயமடைகிறார். துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழக்கிறார் என்று கூறப்படுகிறது. வேனின் பின்புற இருக்கைகள் அகற்றப்பட்டு வேனில் மேலும் 2 பேர் இருந்தனர். அவர்கள் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் யாழ் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அவர்கள் இன்று அந்த வேன் நிறுத்தவில்லை என்று கூறி நேற்று அந்த வேனை ஒரு போலீஸ் ஜீப் வண்டியொன்று பின்தொடர்ந்தாக கூறப்படுகிறது. அப்படியாயின் அந்த போலீஸ் ஜீப் பின்தொடர்கிறது என்றால் முன்னால் இந்த வேன் செல்லுகின்ற போது முன்னால் அந்த போலீஸ் ஜீப் வருகின்ற போது அவை தடுத்து நிறுத்தப்படுவதற்கு முதல் ஏதோ ஒரு சமிகை காட்டி அவர்கள் இந்த வீதியின் அருகிலே நிறுத்தப்பட்ட பின்னர் அந்த போலீஸ் வாகனத்திலிருந்து இந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், அந்த போலீஸ் ஜீப்பினுடைய உயரத்தில் இருந்து அந்த துப்பாக்கி ரவைகளை பார்த்தால் அவைகள் நேராக அந்த முன்கண்ண சுடப்பட்டதுக்கான அடையாளங்கள் இல்லை. அவை சற்று கோணராகத்தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து அந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதா அல்லது பின்னாலும் இன்னும் ஒரு ஜீப் திரட்டி வரப்பட்டு இவர்கள் அந்த பதட்டத்தில் அதனை நிறுத்தி வைத்திருந்த போதுதான் இந்த துப்பாக்கி பிரிவு நடத்தப்பட்டதா என்பதுதான் மேலதிகமான சந்தேகம் இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பெரும் சந்தேகம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் வட்டுக்கோட்டை செம்பாந்தோட்டம் பகுதிகளிலே பல வழக்குகள் மற்றும் பல முறைப்பாடுகள் போலீசில் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவை தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீண்ட நாட்களாக பின்தொடர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக இது தொடர்பில் தேடப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இவை தொடர்பாக எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இவற்றினுடைய முழுமையான தன்மைகள் என்ன என்று எதிர்பார்க்க முடியாது என்று கூறப்படுகிறது. அவைதான் இப்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. ஆனால் யாழ் மாவட்டத்தின் குறிப்பாக தீவக பகுதியை இலக்கு வைத்து பெரும் கொள்ளை சம்பவம் ஒன்று நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருவதாகவும் அவை நள்ளிரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 3-4 மணி வரையும் தான் இந்த நடமாட்டங்கள் இந்த திருட்டுக்கள் எல்லாம் இந்த பகுதியிலே இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த குறித்த வேன் இலக்கு வைக்கப்பட்டதா போலீசாரால் என்கின்ற சந்தேகம் பொதுவாக எல்லோரிடமும் நிலவுகின்றது. ஆனால் இந்த போதைப் பொருள் பாவனை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்ட வைத்திய அதிகாரி தரப்பாலும் அவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் குறித்த வாகனத்தை செலுத்தி சென்ற வாகன சாரதி என்று கூற முடியாத 17 வயது மதிக்கத்தக்க இளைஞன் அந்த வாகனத்தை செலுத்தி சென்ற போது போதை வஸ்து பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் இவருக்கான விநியோகம் எப்படி கிடைக்கின்றது அல்லது இவர் எவ்வாறான வகையில் அதனை பெற்றிருக்கின்றார்? இப்போது போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பாக ஸ்ரீடெலோவினுடைய தலைவர் உதயராசா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது பல விடயங்கள் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் விசாரணைகளிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக எல்லா பக்கமும் ஒரு பெரும் அதிர்ச்சிகளோடு உரையாடல்கள் இடம்பெறுகிறது. ஆனால் அந்த உரையாடலின் பின்னர் யார் அந்த முக்கிய நபர் என்பது தொடர்பில் எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை. இவைதான் இப்போது இருக்கக்கூடிய தகவல்.
உதயராசா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு உறுதிப்படுத்துகிறது. ஜே பாய் அவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் செவ்வந்தியோடு கைது செய்யப்பட்டார். அவரும் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பானவர் என்று கூறப்படுகிறது. நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறித்த இளைஞன் போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. அவரோடு சென்ற உறவினர் ஒருவரும் தொடர்பு என்று கூறப்படுகிறது. அவருடைய உடலிலும் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டதற்கான தடயம் இருந்தது என்று கூறப்படுகிறது. எங்கோ ஒரு பெரிய குற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முக்கிய நபர் யார் என்று தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதாக குறித்த பேனம் வவுனியா பகுதியில் இருந்தால் வாங்கப்பட்டதாக கூறப்படுது. அப்படியே எல்லாம் மர்மமாகவே இருக்கின்றது. இந்த மர்ம முடிச்சை யார் அவிழ்ப்பது, எப்படி அவிழ்ப்பது? ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் கடந்த காலங்கள் போல் இல்லாமல் பல விடயங்களை மிகவும் இரகசியமாகவே பேணி வருகின்றார்கள். ஆனால் போலீசார் தரப்பில் தவறுகளும் பிழைகளும் தெரிந்து கொண்டே பல பிழைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 10ஆம் தேதி வெளியான அறிக்கையில் குறித்த இளைஞனின் வயது 17 எனப்படுகிறது. 11ஆம் தேதி வெளியான அறிக்கையில் 19 என்று கூறப்படுகிறது. 17ஆம் தேதி உறவினர்கள் 17 வயது என்கிறார்கள். 19ஆம் தேதி அதற்கு முரணான விடயத்தை போலீசார் கையாளுகிறார்கள். அப்படியே போலீசார் இந்த விடயங்கள் தொடர்பில் நிதானம் இல்லாமல் இருக்கிறார்களா, அல்லது போலீசார் இந்த விடயத்தை முறையாக கையாள தெரியாமல் இருக்கிறார்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சவால் நிலை. இது எவ்வாறு இருந்தாலும் கொலை செய்யப்பட்டமை என்பது அனுமதிக்க முடியாது. இந்த கடத்தல் அல்லது இந்த பல களவுகளோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு குறுகிய கால பிணைகளை நிராகரித்து நீதிமன்றத்தினூடாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கின்ற போது அது தொடர்பான ஒரு கடுமையான நிபந்தனைகளை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றால் நீதிமன்றம் அதனை கவனத்தில் எடுக்கும். அதை விடுத்து சட்டத்தை கையில் எடுப்பது என்பது கிட்டத்தட்ட இது அனுமதிக்க முடியாத ஒரு விடயமாகிவிட்டது. அதாவது பிழை செய்தால் படுகொலை செய்யப்படலாம் என்ற நியதி இருக்கும் என்றால் இந்த தென்னிலங்கையிலே படுகொலை செய்யப்பட முடியாத பலர் இன்று ஜெயில்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர்கள் மீதும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்பது தமிழர் தரப்பினுடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஒருவேளை இந்த கருத்தை பிழையாக போலீசார் விளங்கி கொண்டார்களா, அல்லது வடக்கு கிழக்கில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என்றால் படுகொலை என்பது முடிவாகிறதா என்கின்ற கேள்வியும் எல்லோரிடமும் இருக்கின்றது. நேற்றைய தினம் சட்டத்தரணி காண்டீபன் அவர்கள் ஒரு கூற்றையும் கூறியிருந்தார். யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியான 17 வயது சிறுவன் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று குறிப்பிட்டவர், குற்றத்தோடு தொடர்பட்ட ஒருவர் வாகனத்தில் தப்பிச் செல்வதை தடுப்பதாக இருந்தாலும் கூட முதலில் குறித்த நபரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலேயே போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை பார்க்கும் போது போலீசார் நடந்து கொண்ட விதம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. வாகனத்தை நிறுத்துவதற்காக முதலில் வாகனத்தின் டயருக்கு அவர்கள் சுட்டிருக்க வேண்டும். பயணித்துக் கொண்டிருந்த வாகனத்தின் மீது போலீசாருக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட சகட்டு மேனிக்கு இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்த முடியாது, சட்டத்தில் அதற்கு இடமில்லை என்றும் அவர் கூறுகிறார். இதே கருத்தை நாம் நேற்றும் வலியுறுத்தி இருந்தோம். இது சட்டத்தரணி காண்டீபன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த படுகொலை அல்லது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்பது யாராலும் வரவேற்கப்படவில்லை. போலீசார் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் ஒரு நியாயமான ஒரு வரையறையை வரையறுக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர். அதுக்கு போலீசார் தரப்பில் குழப்பமான அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்படியாயின் போலீசாருக்கு, அதாவது இந்த அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்ற போது கொழும்பு தலைமையகத்திலிருந்தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் தரப்பில்தான் இந்த அறிக்கைகள் வெளியாகின்றது. அப்படியே போலீஸ் தலைமையகத்துக்கும் மாவட்ட போலீசாருக்கும் இடையில் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றதா, அல்லது குழப்பத்தில் போலீஸ் தரப்பு இருக்கின்றதா, அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இருக்கின்றார்களா, அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது பாருங்கள், அந்த சம்பவத்தோடு தொடர்பானவர்களை விசாரணைகளை செய்தால் நீதி கிடைப்பது கடினம். அந்த விசாரணைகளுக்கு வேறு மாவட்டங்கள் அல்லது வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்க வேண்டும். அதிலும் குழப்பம் இருக்கின்றது. இந்த விடயத்தில் போலீசார் ஏன் தொடர் முரண் நிலையோடு இருக்கின்றார்கள் என்று புரியவில்லை. அதற்காக அவர்கள் சட்டத்துக்கு முரணானவர்களை கைது செய்வது, தடுப்பு காவலில் வைத்திருப்பதெல்லாம் தவறு என்று கூறவில்லை. சட்ட ரீதியாக இதனையும் கையாளுங்கள். ஆனால் போலீசார் தரப்பில் நேற்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போது மரணித்த இளைஞன், அதே போன்று அவர்களோடு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் இவர்கள் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்களா என்கின்ற விடயம் எவ்வாறு நீதிமன்றத்துக்கு நெறிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பில் எந்த ஒரு தகவலோ அல்லது போலீசாருடைய அறிக்கையில் அவர்கள் தொடர்பான தகவலோ வெளிவரவில்லை. எனவே இந்த குற்றச்சாட்டுக்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் குற்றத்தோடு தொடர்பானவர்கள் தொடர்ந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற போக்கு அனுமதிக்க முடியாது என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அதனைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய சட்டத்தரணி காண்டீபன் அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த விடயம் எவ்வாறு அடுத்த கட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது. இவ்வாறு இந்த சம்பவம் என்று முடிந்திருப்பதாக கூறினாலும் இந்த சம்பவத்தை ஒரு காரியமாக வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை போலீசார் கையில் எடுக்க கூடாது என்பது
அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. சட்டத்தின் முன் நிறுத்துங்கள், சட்டத்தை பயன்படுத்துங்கள். அந்த இளைஞன் லஞ்சம் கொடுத்ததாக அவருடைய உறவினர்கள் கூறுகின்றனர். பல முறை இந்த பகுதியில் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பகுதியிலே பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அவரால். ஆனால் நேற்றைய தினம் அந்த பணம் கொடுக்காததால் தான் இந்த படுகொலை இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அவ்வாறு அவர் எத்தனை முறை சென்றார், அல்லது அந்த வீதிகளிலே எங்காவது கேமராக்கள் பொருத்தப்படாமல் இருக்கின்றதா, அதனை முதல் சோதனை செய்யுங்கள். அவரிடம் பணம் வாங்கிய போலீசாரை இனங்காணுங்கள். இவ்வாறான குற்றச் செயல்களுக்கு போலீசார் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு குற்றம் இடம்பெறுகின்ற போது அந்த குற்றத்தை ஊக்குவிக்க கூடாது. அந்த இளைஞன் முதல் முறை வருகின்ற போதே அவரை கைது செய்திருக்கலாம், அல்லது அவர் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஒரு அறிவுறுத்தல் வழங்கி இருந்தால் அவர் மீண்டும் அந்த பகுதிக்கு வந்திருக்க மாட்டார். அதற்காக அவர் குற்றம் செய்திருந்தால் பிழை, குற்றம் செய்யாதிருந்தால் தண்டிக்கப்படுவதும் பிழை. அதுபோன்றுதான் இந்த சம்பவத்தில் போலீசார் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆனால் விழிப்போடு விவேகம் இல்லாமல் அசம்பந்த போக்கோடு இருந்துவிட்டு துப்பாக்கிகளால் தீர்வு வழங்க முற்படுவது என்பது பிழையான நடுகோல். இந்த இப்போது அவசரகால சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற போது இவ்வாறான விடயங்களை போலீசார் கையில் எடுக்கின்ற போது எம்மவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த விடயங்கள் தட்டி கேட்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் எல்லா விடயத்திலும் ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக என்ற ஒரு வசனத்தை கூறி எல்லா விடயத்தையும் அடக்க முற்படுவார்கள். இப்போது வரப்போகின்ற புதிய பயங்கரவாத தடை சட்டம் எல்லாவற்றையும் விட ஆபத்தாக இருக்க போகின்றது. அதன் பின்னர் எல்லோரும் நடமாடுவதில் கூட ஒரு சிக்கல் இருக்க போகின்றது. அது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை அல்லது உரையாடலை உங்களோடு மேற்கொள்ளலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.